பிரியமான தேவஜனமே, மை ஃப்ரெண்ட், why have you come? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து கூறுகிறது என்னவா இருக்குது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாள்லேயே நம்ம இன்னொரு டிஎம் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். பிரியமான தேவஜனமே, மத்தேயுல, மார்க்கில், லூக்கில், யோவான்ல எல்லா சுவிசேஷங்களும் முடியும் பொழுது ஒரே சம்பவத்தில் தான் அங்கே முடியுது, த க்ரூசிஃபிக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அங்கே ஒரு மனிதன் மாத்திரம் அந்த க்ரூசிஃபிக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டில் ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணியிருப்பான். அது யார் அப்படின்னா ஜூடஸ். ஸோ மத்தேயு 26 நீங்கள் பாருங்கள், உடனே அவன் இயேசுவினிடத்தில் ரபி வாழ்க என்று சொல்லி முத்தமிட்டான். அப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யூதாஸை பார்த்து இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, எதற்காக வந்திருக்கிறாய் என்றார். பிரியமான தேவஜனமே, மை ஃப்ரெண்ட், why have you come? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து கூறுகிறது என்னவா இருக்குது? யூதாஸுடைய லைஃப்ல இயேசுவோட 3 ஆண்டுகள், 3.5 ஆண்டுகள், காலையில் எந்திரிச்சுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இயேசுவோட தான் இருக்கான். இயேசுவோட தான் சாப்பிட்றான், இயேசுவோட தான் படுக்கிறான், இயேசுவோட தான் ஒவ்வொரு ஊருக்கு போகிறான். எல்லாமே இயேசுவோட தான். தெய்வத்தை சுவாசித்து கொண்டிருந்தான் யூதாஸ். ஆனால் யூதாஸ் இதுக்கு அவன் வாழ்க்கையில் இயேசுவின் கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? சிநேகிதனே, எதற்காக வந்திருக்கிறான்? பின்பு வேதம் என்ன சொல்கிறது? அவன் மனம் திரும்பாமல் தன்னுடைய கில்ட் தாங்காமல் நாண்டு கொண்டு செத்தான். ஆனா இன்றைக்கு நம்ம லைஃப்ல அதை அப்ளை பண்ணி பாருங்க. முதல்ல அங்க யூதாஸ் என்ன பண்றான்? முத்தம் கொடுக்குறான். இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்ல ப்ரேயர் பண்ணும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே எனக்கு அது வேணும், இயேசுவே நீங்க நல்லவர், தேவைக்கு எல்லாமே நம்ம செஞ்சுக்குவோம். எக்ஸாம்னா நம்ம சர்ச்சுக்கு போயிடுவோம், வேலை கிடைக்கணும்னா நம்ம ஒரு நல்ல ஒரு பொருத்தனையை வச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். இது வேணும்னா அது இல்லைன்னா இது வேணாம். அதுதான் அந்த முத்தங்கள். அன்னைக்கு யூதாஸ் கொடுத்த முத்தங்கள் மாதிரி தான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. ஆனால் அப்புறம் என்ன ஆகுது? காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, சிநேகிதனே, எதற்காக நீ வந்திருக்கிறாய்? பிரியமான தேவஜனமே, முத்தங்களை மற்றும் கொடுத்து விட்டு பின்பு துரோகிகள் இடத்தில் இயேசுவை நம்ம ஒப்படைக்க போகிறோமா? என்னங்க நான் பைத்தியம் மாதிரி பேசுறீங்க? நான் போய் யார்கிட்ட இயேசுவை காட்டி கொடுக்க போறேன்? என்ன பிரியமான தேவஜனமே, ஒவ்வொரு தடவும் முத்தங்கள் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் நம்மளை அவனை காரணத்துக்காக தேடுகிறதற்கு அர்த்தம். ஒவ்வொரு தடவை நம்ம பாவம் செய்யும் பொழுது, ஒரு தடவை அவனை விட்டு விலகி செல்லும் பொழுது அவரை காட்டி கொடுக்கிறோம், அவனை சிலுவையில் அறைகிறோம் நம்ம. பிரியமான தேவஜனமே, அதையெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டு பேதுருவை போல நான் தவறு செய்தேன், மன்னித்துக் கொள்ளுங்க இயேசுவா, மனம் கசந்து அழுதா. அதைதான் 1 யோவான் 1:9 நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பார். அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான தேவஜனமே, ஸோ இன்னைக்கு நம்ம பாவங்களை நம்ம அறிக்கை செய்து விட்டு விடுவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அன்பின் தெய்வமே, அப்பா, பல சமயங்களில் நாங்கள் உண்மை விட்டு விலகுகிறோம், பல நேரங்களில் உண்மை நாங்கள் மறுதளிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் அப்படி இல்லாம எப்பொழுதும் உண்மை அணைத்துக் கொள்ள, எப்பொழுதும் உங்களுடைய முத்தங்களால் நாங்கள் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு உங்களுடைய ஆவியானவருடைய துணை தேவை. இயேசு சுவாமி, எங்களை வழிநடத்தும், எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும், நாங்கள் முழுமையாக மனம் திரும்ப நீர் எங்களுக்கு உதவி செய்யமாப்பா. இயேசுவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவே, பாவம் என்றும் சகதிகளிலிருந்து, பாவம் என்னும் இயேசு சுவாமி விடாத வேறுகளிலிருந்து அவர்கள் வெளியே வருவதாக இயேசுவின் நாமத்தில். இயேசுவே, அப்படியே நீர் செய். நல்ல பிதாவே, ஆமென்.